உலகிலே மாறாத தெய்வம் நீதானையா. மாறிப்போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து நிர்மூலமாகாமல் காப்பீரையா. நிர்மூலமாகாமல் காப்பீரையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் ஜீவன் மாணவர் என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதும். என் வாழ்வே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. கண்களை மூடி நாம் தேவனுடைய செய்திக்காக வேத புத்தகத்தை உயர்த்தி பிடித்து நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு இடைப்படும் இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் தரட்டும். எல்லாரும் தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல காலை வேளையில வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா டிஸ்டர்ப் பண்ற ஆவிகள் எல்லாம் விலக்கி போட்டு நீர் மாத்திரம் எங்களோடு இடைப்படும். வார்த்தையை கேட்டு விட்டு அப்படியே போகாமல் நடக்க கிருபை பாராட்டு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நான் தொடர்ந்து இது 3வது வாரமாக குடும்பத்துக்காக பேசிக் கொண்டு வருகிறேன். அங்கே வார்த்தைகள் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வாக்குத்தத்தம் வார்த்தையாகப்பட்டது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல எடுத்து வாசிங்கள். 3வது அதிகாரம் 7வது வசனம். ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அந்த தலைப்பை பிடித்து கொண்டு அந்த எல்லாம் தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நான் உலர்ந்த எலும்புகளை கொடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வார்த்தை நிமித்தமாய் அந்த வார்த்தையில உள்ளத்துல இடைப்பட்டேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். 37 எசேக்கியேல் 37 3வது வசனம். ஆண்டவரே தேவரீர் அறிவீர் என்று இந்த வார்த்தை குறித்து பேசின. எலும்பு என்பது குடும்பத்தை குறிக்கிறது. காரணம், எலும்பிலிருந்து தான் அந்த மனவாட்டியை தேவன் உண்டாக்கினார். அது ஆகினால எலும்பை குறித்து, அந்த எலும்பு என்பது குடும்பம் என்கிறதான அந்த வார்த்தையில நான் இந்த 2 வாரமும் பேசியிருந்தேன். இந்த 3வது வாரமாகவும் நான் தொடரலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நமக்கு ஆகினால்தான் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லி இன்னொரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை நிமித்தமாக நாங்க பிடித்து உங்களுக்கு கொடுத்தேன். ஏசாயா புஸ்தகத்துல 8வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம், அதுல இருக்கிறதான 18வது வசனம் வாசி.
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற ஒண்ணு என் குடும்பம் அடையாளமாகவும் மற்றொன்று அற்புதமாகவும் என் குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அடையாளத்தை விட்டு விட்டு நான் அற்புதத்தை குறித்து பேசினேன். அற்புதம், அழகு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தை தான் நான் இந்த 3 வாரமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு இந்த அழகான குடும்பத்தை பத்தி தெரியல. இந்த குடும்பத்துடைய நிலைமைகள் புரியவில்லை. இந்த குடும்பம் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி நாம மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல எதையோ பார்த்து ரசிக்கிற நாம் எந்தெந்த காரியத்தையோ பார்த்து நம்ம பெருமை அடைகிற நாம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை நம்ம சில நேரங்களில அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். நம்ம குடும்பம் ஒரு அழகான குடும்பம். ஆகினால்தான் என்னாகமம் புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் 24:5. யாக்கோபே, உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள். அழகான குடும்பம். இந்த அழகான குடும்பத்தை அவன் எப்படி பார்த்தான் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வரைக்கும் அவனுக்கு அழகு தெரியல. நான் சொன்னேன், ஆமா, அது வரைக்கும் அவனுக்கு அழகு தெரியல. இந்த 3வது வசனத்துல, அதுலயே இருக்கிற 3வது வசனத்துல கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. உன் கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் உன் குடும்பத்துடைய அழகு உனக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அது வரைக்கும் மனைவி உனக்கு பேயாதான் தெரியுமா, புருஷன் உனக்கு பேயாதான் தெரியும். நீ பெத்த பிள்ளைங்க உனக்கு வேற மாதிரி தான் தெரியும். உன் தாய் தகப்ப உனக்கு வேற மாதிரி தான் தெரியும். உன் கண் திறக்கப்பட்டாதான். ஆகினால்தான் இந்த கண்ணில் இருக்கிற கனிமை எடுக்க முடியாதுதான் அந்த கால வேலையில செய்யும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். ஆமே. கண்ணு அது வரைக்கும் மூடிட்டான் பிசாசு. நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம குடும்பத்தை பத்தி சிந்திக்கவே இல்லை. நம்ம குடும்பத்தை அவன் இவ்வளவு அழகான குடும்பம். நான் சொல்லிட்டோமா, இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. என்ன வார்த்தைன்னு கேட்டா, ஆமா, நான் வேற எங்கேயாவது போயிருந்தா அதை யூஸ் பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காது. வேற எங்கேயாவது பிறந்திருந்தா, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்ன சும்மா திடீர்னு இருக்கிறாங்க, என்ன எப்ப பாரு வீட்டுல. ஏன் வீட்டுல திட்டுறாங்க? எங்கேயாவது யோசித்தியா? எப்ப பாரு வீட்டுல திட்டுறாங்க. டேடி எப்ப பாரு திட்டுறாரு. டேடி திட்டு, மம்மி தான் திட்டு. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பாரு நை 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 நைன்னு எப்ப பாரு அம்மா பண்ணினே இருக்காங்க. ஏன் எருமை வீடு பெருக்குன? என்னைக்காவது உங்க அம்மா கேட்டிருக்காங்களா? எருமை எருமை வீடு பெருக்கிற அறிவு இல்லை உனக்கு? அங்கங்க எவ்வளவு குப்பையா அழகா இருந்துச்சு, அதெல்லாம் பெருக்கி ஓரமா தண்ணி. எருமை வயிற்றுக்கு சோத தின்றியா இல்ல பிள்ளை துன்றியா? என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஏண்டி வெளியே போய் நிக்கல? வெளியே போய் நின்றி பண்ணி வெளியே போய் நில்லு, கொஞ்ச நேரம் கை இப்படி வச்சு செவத்து மேல வச்சு நில்லு. என்னைக்காவது திட்டிருக்காங்களா? என்னைக்காவது பார்த்து ஏண்டா படிக்கிற, டேய் முண்டோ அறிவில்லாதவன எதுக்குடா படிக்கிற, என்னைக்காவது திட்டிருக்காங்களா? நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது நம்ம யோசிக்கிறதே இல்லை. நான் சொல்லுகிறேன், ஏன் திட்டுறாங்க திட்டுறாங்கன்னு தெரியல. ஏன் திட்டுறாங்கன்னு தெரியல உனக்கு? ஏன் திட்டுறாங்க தெரியல. நல்லது செஞ்ச எந்த தாய் தகப்பனும் திட்டவே மாட்டான். எத்தனை பேர் தாய் தகப்ப இருக்கீங்களா? நல்லது செய்யும்போது எந்த தாய் தகப்பனும் திட்ட மாட்டான். நீ ஒழுக்கமாய் நடந்தா எந்த தாய் தகப்பனும் திட்ட மாட்டாங்க. நீ நம்ம கர்த்தருக்கு பயந்தவனா சரியான விதத்துல இருந்தா எந்த தாய் தகப்பனும் திட்ட மாட்டாங்க. என்ன திட்டுறாங்க? எப்ப பார் திட்டுறாங்க, எப்ப பார் திட்டுறாங்க. உன் கண்ணு இன்னைக்கு திறக்கப்படணும். உன் கண்ணு திறக்கப்பட்டால் ஒழிய உனக்கு இந்த குடும்பம் அழகாய் இருக்கிற தேவன் அழகாய் உனக்கு ஆண்டவர் அசிங்கமா எதையுமே படைக்கல. அசிங்கத்தை மூடினாரே தவிர
அசிங்கத்தை ஆமா நீங்க பாருங்கடான்னு வைக்கவே இல்லை. இவன் அசிங்கமா ஆடை இல்லாதவனா, இவன் தான் எதையோ ஒண்ணு உடுத்தின்னு வந்துட்டான். அது உணர்வு 2 நாள்ல அது காஞ்சி கீழே கொட்ட போது அவனுக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், முதல் மனிதனா இருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அத்தி இலையை கட்டுறமே, நம்ம நிறுவனமா இருக்கிறோமே, இந்த அத்தி இலை 2 நாள் வெயில் அடிச்சிச்சுன்னா அது காஞ்சி ஒண்ணும் இல்லாத கீழே கொட்டிடும் சொல்லி அவனுக்கு அந்த அறிவு இல்லை, செஞ்சான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தோல் உடைய உண்டாக்கி அவனுடைய அசிங்கத்தை மறைத்தார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி. அசிங்கத்தை தாண்டவர் வைக்க மாட்டார். உனக்கு அசிங்கமான மனைவியை கொடுக்க மாட்டார். உனக்கு அசிங்கமான கணவனை கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் கையை தட்டியே ஆகணும். எல்லாம் அவுட்டர் பியூட்டி பார்க்காதீங்க, இன்னர் பியூட்டி. உன் மனைவி கிட்ட நல்ல ஒரு குணம் இருக்கு, அதை பாருங்க. எல்லாமே பிளஸ், எல்லாமே பிளஸ், எல்லாமே பிளஸ், எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸ், ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். அதை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ போன வாரத்துல நான் ஆண்களுக்காக சில காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஆண் ஆகப்பட்டவன் தலையாக இருக்கிறான். புருஷன் தலை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். சீக்கிரமா வாசிங்க, நிறைய காரியத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நல்ல ஒரு மூடுல வந்திருக்கிறேன். நிறைய காரியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னோட ஒத்துழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5:23. என்னங்க தேடுறீங்க? தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். நல்லா கவனிங்க. உன்னுடைய தலை புருஷன். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆராதனைக்கு பின்னாடி நீங்க இது வரைக்கும் என்ன கூப்பிடுறீங்களா? நீ ஆனந்த் கூப்பிட்டாலும் சரி, நீ அசோகன் கூப்பிட்டாலும் சரி, நீ ஆபிரகாமன் கூப்பிட்டாலும் சரி, நீ என்ன கூப்பிட்டாலும் சரி, இதுக்கப்புறம் அவர் பேரையும் மாத்துறீங்க. அவர் யாரு? தலை. தலை. புரியுதா? இதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டைல், இது நம்ம ஸ்டைல். தலை சாப்பிடுங்க, தலை தலை ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, தலை தலை எப்போ வருவீங்க, தலை தலை எங்க இருக்கிறீங்க, தலை. புரியுதா? எவனுக்கு தலை வைக்கிறீங்க. உன் புருஷனுக்கு முதல் தலையை வை, நீ முண்டமா தெரியல. ரைட். இப்போ அந்த தலை செய்ய வேண்டிய காரியத்தை போன வாரத்துல சில காரியத்தை சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். டக்குன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நான் ஓடுறேன். இந்த தலை, அந்த தலை செய்ய வேண்டிய காரியம், இந்த தலை செய்ய வேண்டிய காரியம் முதல்ல வழி நடத்தணும். இதுதான் மேல இருக்குது, இது வழி நடத்தணும். இந்த தலை எல்லாத்தையும் வாங்கி போட்டு நீ எதெல்லாம் செய்யும் சொல்லக்கூடாது. அது பாட்டுக்கு ஏதாவது கலக்கி வச்சுட்டு தின்னுடா அப்படின்னு சொல்லும். இல்லாட்டி அது வரும். எது வரும்? எது வரும்? அது வரும். ஒரு வீட்டுல சொன்னாங்க, அவர் ஒரு லூசுங்க, அவர் ஒரு பைத்தியங்க, விடுங்க. அவர் அப்படிதான் பைத்தியம் மாதிரி பேசிருப்பாரு. நான் கரகரகரன்னு இருப்பேன். மொக்க கத்தி எடுத்து அத்துருவேன். மொக்க கத்தி எடுத்து ஷார்ப்பாட்டாலும் சீக்கிரமா ஷார்ப்பா அருந்துரும். ஆகினா மொக்க கத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இருப்பேன். குடும்பமா சாவடிப்பேன். அவர் லூசு. நீ லூசா நடக்காத. லூசா நடக்கிறதுனாலதான் லூசுன்னு சொல்றது. அது தலை வழி நடத்தணும். இவன்தான் லீடர். இதெல்லாம் ஒரு அடையாளம். இதுதான் அடையாளம். யாருங்க? வெட்டி போட்டு முன்னத்தை கண்டுபிடிக்கிறான். ரோட்ல எங்கேயோ கண்டுபிடிக்கிறான். அது வரைக்கும் யாருன்னு தெரியல, செத்தவன் யாருன்னு தெரியல. தலையை திரும்ப எங்கேயோ குப்பையில போட்டுறான், எங்கேயோ போய் கடல்ல போட்டுறான், எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுறான். இது தெரியல, யாருடைய பாடி தெரியல, இது யாருடைய சரீரம் சொல்லி தெரியல. நான் சொல்லட்டுமா? உன் வீட்டுக்காரர் இல்லைன்னா நீ யாருன்னு தெரியாது. அவங்க தான் தட்ட மாட்டேங்க. நீங்களாவது கையை தட்டி என்ன கொஞ்சம் இது பண்ணுங்களே. நீங்களாவது கையை தட்டுங்க. எங்க வீட்லயே நான் முன்னமா தாங்க இருக்கிறேன். சார் நான் சொல்லட்டுமா? உன் கணவன் இல்லைன்னா உனக்கு அட்ரஸே இல்லைங்க. உனக்கு அட்ரஸே இல்லை. அப்போ நான் சொல்ல வருகிற காரியங்கள் என்ன கேட்டா, நீ வீட்டுக்கு அடையாளமாக ஆகினால்தான் இஸ்ரவேலிலே. அந்த வசனத்தை வாசிங்க. 8:18. ஏசாயா 8:18. சீக்கிரம் வரணும், என் கூட ஓடி வரணும், மந்தமா இருக்காதீங்க. குடும்பமும் அடையாளம். என்ன
இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய காரியம். அடையாளம். ஒரு அடையாளத்தோடு வாழுங்க. ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போவாருங்க அவர்தாங்க. இந்த அடையாளம் இல்லை, இந்த அடையாளம் இல்லை. ஃபுல்லா போதையில போவாருங்க நைட்ல. இப்ப உன்னை பார்க்கும் போது ஒரு அடையாளத்தோடு அந்த குடும்பத்தை பார்க்கணும்பா. அடையாளமா இருக்கணும். நீதான் அடையாளமா இருக்க வேண்டிய ஆளு. நீதான் வழி நடத்தக்கூடிய ஆளு. அது மாத்திரம் இல்ல, தலை இதுதான் பாதுகாக்கும். என்னென்ன நடக்குது, எங்கெங்க நடக்குது, யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க, நீதான் பாதுகாக்கணும் உன் குடும்பத்தை. குடும்பத்தை நடத்த வேண்டிய ஆள் நீதான், பாதுகாக்க வேண்டிய ஆள் நீதான். அது மாத்திரம் இல்ல, இந்த குடும்பத்தை சிந்தித்து நடத்தணும். எல்லாம் அவங்க யோசிப்பாங்க, எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. நடுவில் ஓட்டாந்தியதான் நிப்ப. நீ சிந்திக்கிறதுக்கு தான் ஆண்டு ஒரு மூளையை கொடுத்திருக்காரு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க. எங்க ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் ஏங்க நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா இருந்தாலுங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, வீடெல்லாம் கட்டினாங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்க. என்ன இப்ப அதுக்கு தெருல கொடுக்குறாருங்க. தெருந்தவர் எப்பவுமே வீட்டு வாசல்ல தான் படிப்பாங்க. ஏன் வீட்டு வாசல் கொடுக்குறாரு? அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள யாரும் சேர்க்க மாட்டாங்க. சம்பாதிச்சு வீட கட்டினவன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. என்னன்னா சிந்திக்கல. இது சிந்திக்காம சம்பாதிச்சு 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 போட்டு 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 சம்பாதிச்சு போட்டுட்டு கடைசியா தெருவில் படுக்க வேண்டிய விஷயம் ஆகிடுச்சு. கொஞ்சம் யோசித்தா உள்ள பெட்ரூம்ல பார்த்திருக்காங்கல்ல, யோசிக்கிறது இல்ல. ஆண்கள், பல ஆண்கள் இன்றைக்கு யோசித்து நடக்கிறது இல்ல. யோசித்து வீடு கட்டுறது, யோசித்து திருமணம் பண்றது, யோசித்து காரியத்தை செய்யறது, யோசிக்கிறதே இல்ல. இது முக்கியமான ஒரு அங்கம். இது இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில கேட்கிறேன், முக்கியமான ஒரு அங்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்துல முக்கியமானது எதுங்க? முக்கியமான இது இல்லைன்னா என்ன? இது இல்லைன்னா உலகமே வாழ முடியாது. எது? பணம், துட்டு, மணி. இது இல்லைன்னா வாழ முடியாது. நான் சொல்றேன், இது இல்லைன்னா வாழ முடியாது. பணத்தை இதுதான் சம்பாதிக்கணும். நீதான் சம்பாதிச்சு போடணும். 10 பிள்ளைய பெற்றாலும் சரி, ஒத்த பிள்ளைய பெற்றாலும் சரி, உன் சம்பாதனையில சாப்பிடு. வேலைக்கு ஒரு அப்பா என்கிட்ட தான் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க கேட்கிறேன். ஐயா ஒரு பொண்ணு பாருங்கய்யா. சரிங்க பாத்திரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனை ஏற்கனவே லூசு தான். அந்த லூசுக்கு தான் பொண்ணு பார்க்க சொன்னாரு. பார்த்து சொன்னாரு, எந்த லூசு பேரை சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்க. ஐயா கொஞ்சம் படிச்சு வேலைக்கு போற பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். உன் புள்ள நான் பாவாடை தூக்கி போறானான்னு கேட்டேன். கேட்கல, கேட்டிருப்பேன். படிச்சு வேலைக்கு போற பொண்ணு கட்டுறதுக்கு நீ என்னதுக்கு நான் நொட்ட? நீ என்னதுக்குன்னு கேட்கிறேன். படிச்சு வேலைக்கு போயிட்டு அவ சம்பாதிச்சு தின்னு போடுவா, நீ தின்னு வீட்டுல உட்காந்து தின்னுப்பியா? தின்னு. ஆனா துணியெல்லாம் துவச்சு போடு, சுடிதான் துவச்சு போடு, இன்னர் அவுட்டர் எல்லாத்தையும் தோய். ஓகேவா? ஹலோ, புருஷ லட்சணம் நம்மளுடைய எல்லார்கிட்டையும் எல்லாமே கேட்பாங்க. புருஷன்கிட்ட பார்த்து கேட்பாங்க, என்ன சம்பளம்னு கேட்பாங்க. என்ன சம்பளம்? என்ன சம்பளம்? 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியலன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு சூசைட் பண்ணிக்க. நல்ல கால்கை. நான் மத்தவங்களை குறிச்சு பேசல, வயதானவங்களை குறிச்சு பேசல, ரிட்டைர்மெண்ட்டை குறிச்சு பேசல, மத்த சின்ன பிள்ளைங்களை குறிச்சு பேசல. திடகாத்தமா இருந்து உன்னால சம்பாதிக்காம உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னா என்னத்துக்கு நீண்டு கேட்கிறேன்? என்னத்துக்கு நீண்டு கேட்கிறேன்? இல்லங்க, இந்த காலத்துல 2 பேர் இருந்தாதாங்க குடும்பமே நடக்கும். 2 பேர் இருந்தா குடும்பம் நடக்கும். மத்த குடும்பமே நடக்கல. உன் குடும்பம் 2 பேர் உழைச்சு, அது பேராசை. அது பேராசை. ஏன்? நல்ல மனசுல கை வச்சு சொல்லுங்க, என் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாதனை என் குடும்பம் நடக்காதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 12,000 ரூபாய் குடும்பம் நடக்குங்க. 12,000 ரூபாய் போதும். வீட்டு வாடகை 5,000 ரூபாய், சாப்பிட 5,000 ரூபாய், 2,000 ரூபாய் எடுத்து வச்சு குடும்பம் நடத்தின்னு போயிடலாம். அதுக்கப்புறம் ஓட்டி இருக்குது, டியூட்டி இருக்குது, எல்லாம் இருக்கு. 2 பேர் உழைச்சி 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 பேர் ஆசையில உழைச்சி உழைச்சி
இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யோசித்து பாருங்க. நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க, நல்லா உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க. புருஷன் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற குடும்பம் நடக்குமா நடக்காதான்னு பாருங்க. அப்போ இது சம்பாதிக்கணும். இது குடும்பம் தலை. சும்மா அவனுக்கு தலைன்னு எல்லாம் பேர் இல்லை. எனக்கு தலைன்னு சொல்லணும், அப்படியே ஆடலாம், அப்படியே இன்னும் சம்பாதிச்சு போடு, இல்லாட்டி தலை இல்லை. நீ சம்பாதிச்சு போடணும், வீட்டுக்கு சம்பாதிச்சு போடணும். ஆமா, மனைவி சம்பாதிக்கிறாங்களா எடுத்து வச்சு வேற வேலைக்கு போயிட்டாங்க, வேற வழியில். அந்த நாள்ல எல்லாம் இல்லைங்க. இது நான் அதான் போன வாரத்தில் சொன்னேன். அந்த நாள்ல இல்ல. நர்ஸ் வேலைக்கு போவாங்க, டாக்டர் வேலைக்கு போவாங்க, எங்கேயோ டீச்சர் வேலைக்கு போவாங்க. இன்னைக்கு எல்லாமே வேலைக்கு போகுது. எல்லாம் கூட இவனுக்கு வேலை இல்லை. அவங்க இது வேலைக்கு போனாலும் இதுக்கு வேலை இல்லை. இப்போ இதுக்கு வேலை இல்லாம நிக்குது. சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வரதட்சணை வாங்காத, குஷ்டம் முடிக்க உன் கையை. எவனோ ஒருத்தர் சம்பாதிச்சு உன் பொண்ணுக்காக ஆமா எடுத்து வந்து எனக்கு 20 சவரன் நகை போடுங்க, 30 சவரன் நகை போடுங்க, நாசமா போயிடுவாங்க. அது உன்னை அறுக்கும், ஒரு நாளைக்கு குத்தம். மாமனார் காசுல வண்டி வாங்கி ஓட்டுறது, ஸ்டைலா ஓட்டுறது, முறுக்கின்னு தான் கீழே ஒரு நாளைக்கு. இதெல்லாம் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பிரசங்கமா? இதெல்லாம் பிரசங்கமா? இதெல்லாம் நீங்க வண்டி ஓட்டுன விருப்பப்பட்டா உன் காசுல வண்டி வாங்கி ஓட்டு, இல்லாட்டி நடந்து போ. வண்டி வாங்குறதுக்கோ, உன் பிசினஸ் பண்றதுக்கோ, உன் குடும்பத்தை நடத்துறதுக்கோ பெத்தாங்க உன் கையில கொடுத்தாங்க. யோக்கியமா இருந்தா கல்யாணம் பண்ணு. ஒண்ணு தெரியுமா உனக்கு? ஒண்ணு தெரியுங்களா? ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? வேலை கொடுத்தாரு. வேலை கொடுத்தாருங்க. அந்த வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திருமணமே. இன்னைக்கு வந்து இப்படி சொல்லி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் வேலை செய்யற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றது. பண்படுத்த இருக்கா வசனம்? எத்தனாவது வசனம்? அட்ரஸ் சொல்லுங்க. 15வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை பண்படுத்தவும் முத வேலை செய், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டோம் பாஸ்டர், போய் முத வேலைக்கு போ, பண்படுத்து போ, போய் செய்ய போ. போய் ஏடிஎம் அந்த ஏடிஎம் ரூம் உள்ள போய் உட்கார்ந்தாவே 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏடிஎம்ல போய் கிழமை உட்கார்றான். நாளைக்கு அடிச்சா உசுறு ஊதுறா கீழே ஊதுருவான், செத்து போயிடுவான் அந்த கிழமை. அந்த போய் 15,000 ரூபாய் சம்பாதிக்குது. நம்ம அது மைனர் மாதிரி ஊரு சுத்துது. சம்பாதிக்கிற வேலையை. ஏன்னா இது வந்து இதுல இருந்து போய் தான் ரத்தம் மத்த உடம்புக்கு எல்லாம் போகும். இதுல வந்து டச் பண்ணி தான் ரத்தம். இதுதான் அட்ரஸ், இதுதான் வழிகாட்டி, இதுதான் பாதுகாப்பு, இதுதான் பராமரிக்கிறது, இதுதான் யோசிக்கிறது. அதுக்காக தான் உனக்கு தலை சொல்லி பேர். சம்பாதிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னா ரேஷன் கார்டுல போய் இப்பதான் என்னது என்னது எல்லாம் இ சேவை மையம் எல்லாம் இருக்குது. அங்க சொல்லுங்க, என் ஒய்ஃபு தாங்க தலை, நான் தலை இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. முண்டன்னு சொல்லுங்க. நீங்க ஒய்ஃபு தான் தலைன்னு சொல்லாம அவனும் முடி பண்ணுவான், நீ முண்டன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில பேர் நல்லா நடத்துறாங்க குடும்பத்தை. நான் அவங்கள பத்தி எல்லாம் சொல்ல. சில பேர் குவாலிட்டியா குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாதனை, அவங்க வழிநடத்தல், குடும்பத்தை காத்து கொள்வது, குடும்பத்தை பராமரிக்கிறது, குடும்பத்துல அறிவு சொல்றது, புத்தி சொல்றது. நம்ம கிட்ட தான் புத்தி வரணும். தாயை போல பிள்ளை, அதான் அறிவு. நீங்க நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனம் வருது பாரு. அவன் சந்ததி என்ன பண்ணுவான்? 7வது வருஷமா 8வது வருஷமா இருக்கா? நீதிமொழிகள் 20 எத்தனாவது வருஷம்? தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின் உன் பிள்ளை பாக்கியம். உன் உத்தமத்தை பார்த்துதான் என் குடும்பத்துல உன்னை பார்த்துதாங்க பிள்ளை வளரும். பிள்ளை கெட்டு போச்சு. நீ ஒழுங்காதான் உன் பிள்ளை ஒழுங்கா இருக்கும். நீயும் மாயமானமா சுத்துறிய.
நம்ம கிட்ட இருந்தாங்க அறிவு வரணும். தகப்பன் புத்தி, தகப்பன் புத்தி. தகப்பனுக்கே புத்தி இல்லைன்னா பிள்ளைக்கு புத்தி இருக்குமா? முன்னேறு, எங்க அப்பா சொல்லுவாங்க, முன்னேறு எப்படி போகிறது பின் ஏர், அப்படிதான் வரும். அப்போ அப்பா எப்படி நடக்கிறாரு, அப்பா ஸ்டைல்லே தான் பிள்ளை நடக்கும். அப்பாவுடைய ஸ்டைல்ல தான் பிள்ளை நடக்கும். அப்பாவுடைய அவதான் ரோல் மாடல், அவன் தான் ஹீரோ. தான் பிள்ளைக்கு ஹீரோ யாருன்னு கேட்டா சின்ன பிள்ளைக்கு அப்பா தான். சின்ன 3 வயசு 5 வயசுல எல்லாம் பார்த்து நீங்க யாரு பிடிக்கன்னு கேட்டு பாருங்களேன். போய் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லும், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க இதுக்கு அவன் சம்பாதிக்கணும். ஆனா அப்பாவை தான் காட்டும். அப்பா தான் ரோல் மாடல். அப்பாவை மாதிரியே தலை செய்வோம், அப்பாவை மாதிரியே ட்ரெஸ் பண்ணும், அப்பாவை மாதிரியே பேசும். உன் பிள்ளைக்கு ரோல் மாடல் நீதான். இப்படின்ட்டு சொல்லி போன வாரத்துல பேசினேன். இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். போன வாரத்துல சொன்ன தலை. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். அடுத்து இப்போ நம்மளுக்கு இப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அப்படி ரைட்டு. இப்போ இந்த சின்ன தலையை தாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சரீரம் தேவைப்படுகிறது. இந்த சின்ன தலை தான். இது ஒரு பெரிய, ஆமா பெருசா ஒரு 50 கிலோ எல்லாம் இல்ல. இதுதான் 50 கிலோ. இது வெறும் 1 கிலோ தான், 1.5 கிலோ 2 கிலோ தான். இந்த 2 கிலோ தலையை தாங்கிறதுக்கு 50 கிலோ உடல் தேவைப்படுகிறது. சொல்லட்டுமா? நீங்க இல்லைன்னா அவங்க இல்ல. அறிவு இருக்குதா உங்களுக்கு? அறிவு இருக்குதான்னு கேட்கல. எவ்வளவு பெரிய மெசேஜ் பேசின்னு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய மெசேஜ் பேசின்னு இருக்கேன். நான் சொல்லட்டுமா, இவ்வளவு தலையை தாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சரீரம் தேவைப்படுகிறது. இந்த சரீரம் இல்லாவிட்டால் இந்த தலை இல்லை. ஏய் சிம்சோன், எல்லாரும் தட்டுங்க, கையை தட்டுங்க. இதை கேட்டு வாங்கிக்கணும், தட்டுங்க. நானே செத்து போற மாதிரி இருக்கிறேன், சீக்கிரம் முடி, வீட்டுக்கு போறேன். அதானே கதையை முடிச்சா சரியா போயிடுது சபை. ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காங்க பாருங்களேன். ஆண்டவர் படைப்புல தனியா படைக்கல, ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைச்சாரு. நான் யோசித்தேன், ஏன் வெறும் ஆணாவே படைச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்குமே, பெருசா ஒண்ணும் அப்படி ஒண்ணு. ஏன் ஆணும் பெண்ணுமாக படைச்சாரு? ஏன் இந்த ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் பண்ணாரு? இதுங்களை ஏன் உள்ள விட்டாரு? ஏற்கனவே அங்க பிசாசு உள்ள தோட்டத்துல உள்ள நுழைஞ்சி ஒரே துன்புறுத்தான், பாடுபடுறான் நடுவுல, இது என்னத்துக்கு அப்படி சொல்லி யோசித்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, ஆணும் பெண்ணு அவயங்களில சரீரத்துல எப்படி அவயங்களுக்கு எல்லா வேலைகள் தனித்தனியா ஒரு வேலை இருக்கிறதோ, அப்படியே இங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு காரியத்தை வச்சிருக்க. ஆகினால்தான் எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 12வது வசனம் 12 எப்படி எனில் அநேகம் சரீரம் ஒன்றாதான் இருக்கும், குடும்பம் ஒண்ணுதான் சார். ஆனா தலைக்கு வேற வேலை, உடம்புக்கு வேற வேலை. இந்த உடம்புக்கு வேற வேலை, தலைக்கு வேற வேலை. இந்த தலை வேலை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, சம்பாதிக்கிறது, கொடுக்கிறது எல்லாம் இந்த உடலுக்கு. இதை தூக்கி நிறுத்த வேண்டியது. அதனால ஒருத்தர் சொன்னாரு, ஞான பிரகாசம். இது தலை, இது கழுத்து. தலைக்கும் உடம்புக்கும் இழுத்து கட்டுறதுன்னா கழுத்து. ஆமா, இது அதுக்கப்புறம் வயிறு, வா இரு, வந்து இரு, அது வயிறு. அதுக்கப்புறம் முட்டி, இங்க உட்காரும் போது முட்டுது, இது முட்டி. இது காலு, இது உடம்புல இருந்து இது முக்கா, இது காலு, இது காலு அப்படின்னு சொல்லி இது இழுத்து கட்டுறதுதான். இந்த கழுத்து இழுத்து ஆகினாதான் சொல்றான், ஒரு கால் கட்டு போட்டா நல்லா இருக்கு, தப்பா சொல்றான். கழுத்து கட்டு போட்டா நல்லா இருக்கும், ஆகினாதான் கழுத்துல கட்டுறாங்க. இது முடியாததுனால இது கழுத்திலேயே தொங்குது. இந்த குடும்பத்தை சரியா நடத்த முடியாம கழுத்திலேயே தொங்கு. இன்றைக்கு நான் அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம், அவயம். இது முக்கியமான, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது போல, இது முக்கியமான வேலை. யோசித்தேன், ரெண்டுத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது, உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணாரு. என்ன பிளான் பண்ணாருன்னு கேட்டா,
2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நாம ஏன் பெண்கள் ஏன் ஆண்டவர் சொன்ன நம்ம சொல்றல, ஆமா, என்ன சில நேரங்களில் கேட்டுக்கிறோம், நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, நான் ஏன் வளர்ந்தேன்னு தெரியல, நான் ஏன் கட்டணம் தெரியல, நான் ஏன் வாழ்ந்தேன்னு தெரியல. இப்ப ஏன் 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 அந்த ஏனுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. 2:18 பின்பு மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். முடிஞ்சிச்சு. இப்ப நான் சொல்றேன், மனுஷனுக்கு ஏன் ஆண்டவர் பெண்களை படைச்சார் அப்படின்னு சொன்னா, ஏற்ற வாயதான் திறங்கல, இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, துணை சார். நீ யாத்திமா துணை. இது மெயின் அல்ல, இது துணை. இந்த துணை இருந்துச்சுன்னாதான் 2 ஆண்டவர் உன்னை படைச்சதே. இப்ப நம்ம கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கோம். நீங்க என்ன தெரியுமா, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே திருமணமான எல்லாருமே துணைதான். யாருக்கு? உங்க வீட்டுக்காருக்கு துணை. இப்ப நான் சொல்றேன், இப்ப வீட்டுக்காரங்க, இப்ப நம்ம அவர்கிட்ட நான் பேசுறதுல 10 வருஷமா நான் பேசுறதில்ல, நீ என்னதுக்கு அப்புறமா 5 மாசமா பேசுறதில்ல, 2 மாசமா பேசுறதில்ல, ஒரு நாள் பேசுறதில்ல, ஒரு நாள் அவருக்கு சேர வேண்டிய காத்து செய்யல, காபி கொடுக்கல, டீ கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அவருக்கு ஒண்ணும் பண்ணல, நீ என்னத்துக்குன்னு கேக்குற? உன் வேலை தான் முடிஞ்சிச்சு, போய் சேரு. ஏன்? ஆண்டவர் உனக்கு துணையா தான் படிச்சாரு. உனக்கு வேலை இல்லாத இடத்துல பூமியில என்ன வேலை உனக்கு? ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்ய முடியாத நேரத்துல உனக்கு என்னத்துக்கு இந்த ஜீவன்? ஆண்டவர் என்ன வேலை மாதிரி படிச்சிருந்தாரு பரவாயில்ல, வேற மாதிரி காரியத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல, வேற உத்தியோகத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல, உனக்கு உத்தியோகமே துணை தான். உனக்கு உத்தியோகமே, நல்லா கேளுங்க, நான் எத்தனை மாசம் பேச போறேன், எவ்வளவு நாள் பேச போறேன்னு தெரியாது. இந்த வார்த்தையே ஃபேமிலிக்காக எத்தனை நாள் பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபேமிலிக்குள்ளாக பேசி முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியாயிடும். உன் வேலையே என்னன்னு கேட்டா, உங்க வேலையே என்னன்னு கேட்டா, துணையா இருக்கிறது தான் வேலை. துணையா இருக்கிறது தான். அது எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவருக்கு துணை. நீ மெயின் இல்லை. அவயவம் அந்தந்த வேலை செஞ்சிடும். நான் சொல்லட்டுமா, அந்தந்த வேலையை அவங்க செஞ்ச பிரச்சனையே வராது. தலையை செஞ்சுட்டு உடம்பு செஞ்சுச்சுன்னா பிரச்சனை வராது. குடும்பத்துல நம்முடைய வேலைகளை நாம செஞ்சோம்னா பிரச்சனைக்கு இடமே இல்லைங்க, இடமே இல்லை. ஆமா, என்றைக்கு வேலைகளை தவறுகிறோமோ அன்றைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. குடும்பத்துல என்றைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்றைக்கோ அப்பாயா நம்முடைய வேலையை அவயவம் அந்த வேலையை செய்யாததுனால, கை தான் வேலையை செய்யாததுனால தான், கால் தன்னுடைய வேலையை செய்யாததுனால தான், தலையில இருக்கிற வாய் தன்னுடைய வேலையை செய்யாததுனால தான், தலையில இருக்கிற கண்ணு தன்னுடைய வேலையை செய்யாததுனால தான் பிரச்சனை உண்டாகிறது சரீரத்துல. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாவதுக்கு காரணமே இந்த வேலை சரியா செய்து, இந்த வேலை சரியா செய்யணும். உங்களுக்கு நிறைய பொறுப்பு, நான் பொறுப்புகளை குறித்து நான் பேசுறேன். நிறைய பொறுப்பு உண்டு. கை இருக்குது, இதுல கண்ணு, சிந்து, அதுக்கப்புறம் வாய், கேட்கிற செவி, பார்க்கிற, இதுதான் முடிஞ்சிச்சு. இது 4 வச்சு முடிச்சிட்டேன். இப்ப இதுல பாருங்க, கால் இருக்குது, கை இருக்குது, விரல் இருக்குது. இந்த வேலை செய்யலன்னா என்ன? இந்த குடும்பத்துல தான் வேலையை செய்யலன்னா தண்ணி கொடுமா எடுத்துக்கோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உங்க கதை முடிஞ்சு போச்சு. உங்க வேலையை செய்யணும்னு சொல்லி அர்த்தம். நாங்களும் தான் உன்னை மாதிரி போய் உழைக்கிறேன். உன்னை யார் உழைக்க சொல்லுது? சொல்லு, ஆம்பளை தானே, போய் கஷ்டப்படு. நான் வீட்டுல போய் பிள்ளைங்களை பாக்குறேன். பிள்ளைங்களை பாக்குறது உங்க வேலை தான். பிள்ளைங்களை பாக்குறது உங்க வேலை தான். உங்க வேலைய நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ. பிள்ளைங்க நீங்க எக்க கேட்டனா கெட்டு குடிச்சா போங்க. நீங்க டிவி பாருங்க, படிங்க, தின்னுங்க, தின்னாம போங்க, ஊரை சுத்துங்க, எதனா பண்ணிக்க. எங்களுக்கு என்ன? நாங்க சாயங்காலம் 6 மணிக்கு களைப்பா அப்படி உட்காருங்க. அதுவா? இதுவா குடும்பம்? இதுவா சார் குடும்பம்? இல்லவே இல்ல. உன் வேலையை நீ செய்யாம போன ஆகினால்தான் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்றது 2 பேரா கொடுத்திருக்கா. எப்பா, ஒருத்தன் பண்படுத்தட்டும், ஒருத்தன் துணையா இருக்கட்டும். ஒருத்தன் அவன் வேலையை செய்வான், நீ அவனுக்கு ஹெல்ப் ஆயிடு.
யோபு மனைவி தான் செய்யற காரியத்தை சரியா செய்யல. யோபு மனைவி துன்பப்பட்ட நேரத்துல, வேதனைப்பட்ட நேரத்துல, சரித்த ஒடுக்கப்பட்ட நேரத்துல இவன் அங்கதான் கேட்டிருப்பான், என்னடி பண்றது, முடியலடி அப்படின்னு இருப்பான். நிச்சயமா சொல்லியிருப்பான். பிள்ளைங்களாம் செத்து போச்சு, பெரிய கஷ்டம், சரீரம் புண்ணு, பெரிய வேதனை, சொத்து சுகம்லாம் போச்சு, பெரிய வேதனை, வருவம் போறவெல்லாம் அவமானமா பேசலாம், பெரிய வேதனை. என்னடி பண்றது? நல்ல மனைவி, நல்ல துணை நம்ம பண்ணிருப்பா. என்னங்க போச்சு? உயிர் இருக்குதுல்ல, உயிர் இருக்குதுல்ல, அந்த உயிரை வச்சு 1000 காரியத்தை சாதிக்கலாங்க. இருக்கீங்களா? இவதான் நல்ல மனைவி. துணையெல்லாம் சும்மா, துணையெல்லாம் இல்ல, துணையெல்லாம் சும்மா இல்ல, அப்படி இழுத்து பிடிச்சி நாங்க அவரை பிடிச்சிருந்தா இருக்கிற ஒண்ணு, அவர் பிடிச்சிருந்தா இருக்கிற, வேற ஒண்ணு இல்ல. துணையா இருக்காது. ஆரம்பத்துல துணையா தான் இருக்கும். இது ஆரம்பத்துல கட்டும் போதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆரம்பத்துல இந்த துணையெல்லாம் அப்படியே வந்துதான் இருக்கும். எப்போ ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா பிள்ளை மேல பழி போட்டுருவாங்க. பிள்ளை அழுவுது, பிள்ளை பண்ணுது, பிள்ளை எடுத்து வாசிங்க. 25 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25வது வசனம். 25, 26. அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு நல்ல கேளுங்களேன், நல்ல கேளுங்க. ஒன்ன குறிச்சு ஒண்ணு சரீரம் பாருங்க. ஆண்டவர் படிச்ச சரீரம் பாருங்க. இந்த கை செய்ய வேண்டிய வேலைய, இந்த கை பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கை செய்யுங்க, இந்த கை செய்யுங்க. ஆமா, போன வாரத்துல சொன்னேன், கண்ணு தான் பாடுபடுது. ஆனா கண்ணு பாடுபடுற உடனே வாய் கத்த ஆரம்பிக்குது, கை போய் கண்ணு தொடுது. இதுதான் துணை, இதுதான் துணை. இது ஆமா, இது இல்லாம தான் இன்னைக்கு பயங்கர இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலதான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுதான் பயங்கர டைவர்ஸோ அதுவும் இதுவும் என்னவோ நடக்குது. ஃபேமிலி டைவர்ஸ்க்கு போச்சான். இது பிசாசு கொடுக்குற காரியம், இது பிசாசு காரியம். பிரிவே ஒரு நாளும் ஆகினதான் படிச்சு கடைசி வசனத்தை அது படிச்சுட்டு படுத்தேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல 10வது வசனம், 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம். கர்த்தரே கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நல்ல கேளுங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். மனைவியானவள் ஒரு நாள் நீ பிரிஞ்சினா ஆண்டவர் அவனிடத்துல கேட்பாரு, எப்பா உன்னிடத்துல கேட்பாரு, துணையா தாண்டா படைச்சேன், உன்னை துணையா தாண்டி வச்சேன். நான் உன்னை படைச்சதே எதுக்கு தான் படைச்சேன்? என் பிள்ளைக்கு துணையா உன்னை வச்சேன். துணை இல்ல, இப்ப என் பிள்ளைக்கு துணை இல்ல. 5வது வசனம், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் கரையில்லாதபடிக்கு சில காலம் சம்மதித்தான் ஒழிய. ஹலோ, பிரிஞ்சா இப்ப நீ பாதிதான் இருக்கிற அப்படின்னா சொன்ன அம்மா வீட்டுக்கு பொட்டி தூக்கி வந்துடுறேன். சின்னது அச்சுனா போதும் அம்மா வீட்டு கிடக்குறேன். இதுக்கு ஆத்தாளுங்களும் உடந்த நீ வந்து பாத்துக்கலாம். மகளிர்ல காவல் கொடுக்கலாம், காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்து பார்த்து சொல்லுவான், ஆத்தாலும் பொண்ணுக்கும் இதே வேலை தான்டா, ஆத்தாலும் பொண்ணாலும் ஊரை சுத்துறாளுங்க சொல்லுவான். ரோட்ல நான் எனக்கு தெரிஞ்சது நான் பேசுறேன், அவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் பேசுவான், அவெல்லாம் பேசுவான். அச்சின்னா போய் ஆத்தா வீட்டுக்கு போறது இல்லைங்க வாழ்க்கை, அதுவும் வாழ்க்கை. இதுக்காக கல்யாணம் பண்ண ஒரு நாளும் பிரியக்கூடாது, ஒரு நாளும் பிரியக்கூடாது. ஆகினால்தான் சங்கீதக்காரங்கள அந்த வசனம் சொல்லி 45வது சங்கீதத்துல 10வது வசனமா இருக்குதா பாருங்க. கேளுமா கேள். சாய்த்து சிந்தித்துக்கொள்,
உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துடு. கேள்வி ஆச்சுனால ஆத்தா வீட்டுக்கு போற வேலை வச்சுக்காத. 2-3 குட்டியை போட்டாச்சு, அதுக்கப்புறம் நான் ஆத்தா வீடு வேண்டி கேக்குது. ஆத்தா வீடு நல்லா கேளுங்க, தாய் தகப்பன் நல்லா கேளுங்க. உன் பிள்ளை தனியா பொண்ணு தனியா வந்துச்சுன்னா கெட் அவுட், வெளியே போ. எங்க பாட்டி எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த பாடம் அது. வந்தா உன் புருஷனோட வீட்டுக்கு வா, இல்லாட்டி வீட்டு வாசல்ல கால வைக்காது, வெளியே போ. எத்தனை தாய்மாருங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க இன்னைக்கு? எத்தனை தாய்மாருங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க? இப்போ மாமியார் வீட்டுல தான் நம்ம குடும்பமே நடக்குது. மாமியார் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற ஆட்கள் தான். அதுவும் கேடுதாங்க, அதுவும் நல்லது இல்லைங்க. பிரிவு கூடாது. பிரியும் போது அங்கே பிரிவுகள் உண்டான அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தோண அவளுக்கும் தானே உனக்கும் தானே, அவளுக்கும் தானே உனக்கும் தானே. உன் வேலையை செய்ய முடியாது, உன்னால செய்ய முடியாது என்ற காரணத்துக்காக தான். ஆமா, எந்த வேலையை தெரியுமா? எல்லா வேலையும் உன் பரிசுத்தத்தை முதல் கொண்டு. கொண்டாட்டி இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஜன்னலை தொடர்ந்து எட்டி பார்ப்பேன். இது சுபாவம், ஆண்களுடைய சுபாவம். ஆமா, வீட்டுல யாரும் இல்லைன்னா தனியா இல்லைன்னா கதவை திறக்கும், மேல மொட்டை மாடிக்கு போகும், உன் கண்ணு மேயும், பரிசுத்த குலைச்சல் நடக்கும். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்திய வேதத்துல, பரிசுத்த வேதத்துல சொல்றாரு, உன் மனைவி பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி. மனைவியானவள் எந்த காரணத்துக்கு கொண்டு பிரியக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ, சாப்பாடு இருக்குதோ தண்ணி இருக்குதோ, உனக்கு வசதி இருக்குதோ வாய்ப்பு இருக்கிறதோ, சம்பாதிச்சு போட்டத தண்ணிய கூலிய வீட்டுல குடிச்சிட்டு வீட்லயே கடை. இதுதான் நல்ல குடும்பத்துக்காக. என்றைக்கு உன் கையில புள்ளமா தாய் தகப்ப பிடிச்சு கையில கொடுத்தாலும் அந்நியோட உன் கதை முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டு வாசல கால வைக்க கூடாது. இருக்கீங்களான்னு கேட்டேன். அவயவங்கள் தன் வேலையை சரியா செய்யும் போது எனக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போவே இல்லை, இன்னும் உள்ளவே போல. அவயவங்கள் தன் வேலையை சரியாய் செய்யும் பட்சத்துல சரீரத்துல ஒரு உபாதையும் வராது. கை வேலை நல்லா செய்யுது, கண் வேலை செய்யுது, உடம்பு வேலை செய்யுது, உள்ள இருக்கிற குடல் சரியா வேலை செய்யுது, உள்ள இருக்கிற கிட்னி சரியா வேலை செய்யுது, உள்ள இருக்கிறதான ரத்த ஓட்டங்கள் சரியா வேலை செய்யுது. ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தான் ஒரு சரீரத்துல உபாதை வரும். அப்பதான் சரீரத்துல பாடுகள் வரும். தன் வேலையை சரியா செய்ய வச்சுட்டா ஏங்க பிரச்சனை வரும்போது? மனைவி தான் வேலையை தனியா, புருஷன் தனியா தான் வேலையை சரியா. புருஷன் வேலையை புருஷன் ரட்சணம் சம்பாதனம், பொம்பளை ரட்சணம் குடும்பத்தை காப்பாத்துறது. என்னைக்கு அந்த டைவர்ஸ் குறிச்சு பேசும்போது அந்த டைவர்ஸ் ஆனவனுங்க இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியல. 15 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம் 6 மாசத்துல டைவர்ஸ். ஒரு டைவர்ஸுக்காக ஒரு கிட்ட போனேன். அந்த முதியவர் என்ன சொன்னாரா, டைவர்ஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தானே சேர்த்து வச்சேன், நானே பிரிச்சுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை? இப்பதான் பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துருது, நிறைய பிரச்சனை வந்துருது குடும்பத்துல வருது. எதுக்கு தான் பிரச்சனை வருதுன்னு தெரியாது. இன்றைக்கு கண்டதுக்கும் பிரச்சனை, சின்னதா நடந்துச்சாலும் பிரச்சனை. ஆமா, அமெரிக்கால ஒருத்தர் சொன்னா, அமெரிக்கால கொரட்டை விட்டான்னு சொல்லி அவனை டைவர்ஸ் பண்ணிச்சான். ஒரு பொண்ணு கொரட்டை விட்டான் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ற ஆள்லாம் உண்டு. வருங்காலத்துல இன்னும் மோசமா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்போ இங்க நடக்கிற காரியம் என்னன்னா, சரி நானே சேர்த்து வச்சேன், நானே பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல், நல்ல சின்னதா இருக்கிற நூல், இழுத்தா அருந்து போகிறதான ஒரு நூல் எடுத்து, ஒரு நூலை அவர் பெரியவர் வைத்துக் கொண்டார். ரெண்டாவது முனைய புருஷன் கொண்டாடி 2 பேரும் பிடிங்க. இதை அறுத்துட்டீங்கன்னா, நல்லா கேளுங்க, இதை அறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், அரைக்கலன்னா நீங்க சேர்ந்து வாழணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரிஞ்சுங்க ஒரு அழில சொல்லுங்க, புரியாதவங்க சொல்லாதீங்க, புரிஞ்சுங்க மாத்த சொல்லுங்க. ஏன்னா புரியலன்னா மறுபடியும் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நூல், அந்த நூலிலே ஒரு முனை திருமணம் பண்ணி வச்சு பாசு கையில வச்சுக்கிறாரு, மறுமுனை திருமணம் யாருக்கு செஞ்சு வச்சாங்களோ அவங்க கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு வந்தாங்க பாருங்க, அவங்க 2 பேரும் பிடிங்க.
பிடிச்சு அருங்க. ஒரு மெலிசு நூல், ரொம்ப மெலிசான நூல் அறுத்துக்கணும். இது ஒரு பெரிய வேலையா, இது ஈஸியா அறுத்துடலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரெடி 1 2 3 போது இழுக்க ஆரம்பிச்சாங்க. இழுக்க ஆரம்பிச்சுன்னா பாஸ்டர் கொஞ்சம் முன்னாடி போனாரு. மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போனாரு. மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் முன்னாடி போனாங்க. அவங்க இழுக்க 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 அவங்க பாஸ்டர் என்ன காமெடி பண்றீங்களா? எப்படி பாஸ்டர் அறுக்கும்? நான் இழுக்க இழுக்க நீங்க தான் முன்னாடி வரீங்களே. பாஸ்டர் சொன்னாரு, அறாது. விட்டு கொடுக்கிற ஒரு சுபாவம் உனக்கு இருந்துச்சுன்னா உன் குடும்பம் அறவே அறாது. நீ கொஞ்சம் விட்டு கொடு, அவர் தான் போறாரு, நீ கொஞ்சம் முன்னாடி போ. அவர் தான் அப்படி போறாரு, நீ கொஞ்சம் முன்னாடி போ. எப்படிங்க ஆரம்ப குடும்பம்? இது தெரியாம தான் தீக்குச்சி உரசுது. தீப்பெட்டி அப்படிதான் இருக்குது, குச்சி பத்திக்குது. தீப்பெட்டி தீக்குச்சி ரெண்டும் உரசுது. உரசுன உடனே குச்சி மாத்திரம் பத்திக்குது. ஏன்னா அதுக்கு என்னது? தலகணம். பத்தி நாசமா போகுது. எங்க வீட்டுக்கார நான் போடுற கோடு தாண்ட மாட்டாரு. உனக்கெல்லாம் அங்க இருக்குது, எல்லாத்துக்கும் அங்க இருக்குது. புழு ஆயத்த குட்டி போட்டுருக்குது. புழுவெல்லாம் குட்டி போட்டுருக்குது. யாருக்கு தெரியுமா? உன் பேரே இருக்குது புழு மேல எல்லாம். சோன் புருஷன் கோடு போட்டா, கொண்டாட்டி கோடு போட்டா புருஷன் தாங்க மாட்டானா? உனக்கு காலை வெட்டினா சரியா போயிடலாம். உன் காலை வெட்டினா சரியா போயிடலாம். நீ தலையா இருந்து நீ செய்ய வேண்டிய வேலை, சரீரமா இருந்து நீ செய்ய வேண்டிய வேலை, அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை சரியா இருந்துச்சுன்னா ஏங்க பிரிவு? எதுக்கு பிரிவு? அப்போ இன்றைக்கு ஆகியதான் நீ சொல்ல போனா சொல்லினே இருக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் தொடுறதுக்கு பயப்படுறேன். இப்ப நான் தொட்டு நான் பாட்டுக்கு ஆமா வேற காரியத்தை பேசணுமா வாடாவா இல்ல அடுத்த வாரம் பேசிக்கலாமா யோசிக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 10 நிமிஷத்துல நான் தொட்டுட்டு வேற எங்கேயும் போய் சரி. இப்போ நீதிமொழிகள் புஸ்தகத்துல இப்ப சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறது. ஆமா, துணை ஆகப்பட்டவள் தன்னுடைய ஒரு அந்த துணை. அப்போ நாங்க துணையா இருக்கிறோங்க. போன வாரம் சொன்னீங்க புருஷன் தலையா இருக்கிறாரு, புருஷன் கண்ணா இருக்கிறாரு, புருஷன் சிந்திக்கிறாரு, புருஷன் செயல்படுகிறாரு, புருஷன் அடையாளமா இருக்கிறாரு, இவ்வளவு காத்து சொன்னீங்க. இப்போ என்னங்க அப்படின்னா, ஒண்ணு புருஷன் சம்பாத்தியம், இது ரொம்ப முக்கியமானது. 2வது இந்த மனைவிக்கு கொடுத்திருக்கிற காரியம் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய காரியம். இந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டிய காரியத்துல தவற ஆரம்பிச்சா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஆகினால் தான் அந்த ஞானி கேட்கிறான். அந்த ஞானி கேட்கும் போது இப்படியாய் கேட்கிறாரு அந்த ஞானி. ஆமா, குணஸ்தானியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 10வது வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 10 தானே அது 9 10. இந்த 10வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுது குணஸ்தானியான இவதான் இந்த வீட்டை கட்ட முடியும். வீட்டை கட்டுவதற்கு பெரிய பொறுப்பு. என்ன வேணா படிச்சிருக்கலாம், இன்ஜினியரா கூட இருக்கலாங்க, நீ யாரு வேணா இருக்கலாம். வீட்டை கட்டுகிறதான ஒரு பெரிய பொறுப்பை நீ வந்தோட வீடு இருக்க கூடாது. ரெபெக்காள் வந்தாங்க, வீடு ரெபெக்காள் வந்தாங்க. ஈசாக்கு ரெபெக்காளை கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய தாயினுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க சொல்லும் போது இப்படியா இந்த வசனம் சொல்லுது. தம்பி அந்த வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லி சொல்லுங்க. 24:67. போய் மனைவி ஆக்கி கொண்டு ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கிற்று. நீ வீட்டுக்குள்ள போன உடனே எத்தனை குடும்பத்துடைய துக்கம் ஆச்சு. நீ வீட்டுக்கு வந்ததுனால தான் துக்கமே. அது வரைக்கும் வீடு நல்லா இருந்துச்சு. நீ என்னைக்கு வந்தா பாஸ்டர் வீட்டுக்கு மாமியார் மாமனார் இருக்குது. மாமியார் மாமனாரு மூத்தனாரு கொத்தனாருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. கொத்தனாருக்கெல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து இப்போ என்ன இருக்கு?
என்னைக்கு வீட்டுக்கு வந்தியோ அந்த வீடு நானா போச்சு. அது வரைக்கும் ஒன்னாதான் இருந்துச்சு அந்த வீடு. துக்கம் ஆரம்பிச்ச பாத்தீங்களா? ஒரு பெண்ணுக்கு முதல்ல இருக்க வேண்டிய காரியம் சுபாவம் என்னன்னா, நீ வீட்டுக்குள்ள வரும்போது துக்கம் மாறணும். அது துக்கமா இருக்கிற வீடா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வீடா மாறணும். நீதான் குணசாலியான ஸ்ரீ. நீதான் குணசாலியான ஸ்ரீ. வீட்டுக்கு வந்தோன்னு ஆமா புருஷன் உள்ள போய் குறிச்சு அப்படி ஆமா பேர்டனா இருக்க கூடாது. இல்ல புடிச்சு ஐயோ அமைதியா வந்திருக்கலாமே, மூளையை கடன் கொடுத்துட்டோமா, ஐயோ கட்டிட்டனே. புருஷனுக்கு எப்படிங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. நம்ம யோசித்து பாருங்க. நம்ம ஃபேமிலி பத்தி நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என் புருஷனுக்கு நான் தலை வலியா இருக்கிறேன்னா, அல்லது புருஷனுக்கு நான் தலைவலியை போக்குற ஆளா இருக்கிறேன். பெண்கள் கிட்ட ஒரு புத்தி, ஆண்கள் கிட்ட ஒரு புத்தி. பெண்கள் எப்பவுமே இப்படி பேசிக்குவாங்க, சிங்களா பேசவே மாட்டாங்க. பெண்கள் சிங்களா பார்த்துருக்கீங்களா நீங்க? சிங்களாவே இருக்காது, சிங்களாவே இருக்காது. அது ஒரு கூட்டமா இருக்கும், எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அது ஒரு குதூகலமா இருக்கும், கூட்டமா இருக்கும். சீக்கிரம் ஒட்டிக்கும், சீக்கிரம் பிச்சுக்கும். சீக்கிரம் ஒட்டுறது, சீக்கிரம் பிக்கிறது. ஆண்கள் கொஞ்சம் லேட்டாவே ஆகும். சீக்கிரமா போன உடனே அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய சாவரங்களை இருக்கிறது போறோம். ஐயோ அத்தை, நீங்க இதெல்லாம் தொடக்கூடாது. இனி நான் உங்களை அம்மாண்டு கூப்பிடலாமா? சிலது கேட்கும், உன்னை அம்மாண்டு கூப்பிடலாமா? அப்ப வச்சு சாப்புன்னு சொல்லி வச்சு நினைச்சு கொடுத்தாங்க. அம்மாண்டு என்னைக்கு கூப்பிடுறியோ அன்னைக்கு ஆப்பு ரெடி ஆச்சு. நீ அத்தனை கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லையா? பொதுவா பேசுற. ஆமா அங்க இங்க மாறி பால் இங்க வந்துட போகுது, காய் இங்க வந்துட போகுது. பொதுவா பேசுறேன், இது பொதுவா பேச வேண்டிய காரியம். நான் ஊழியக்காரனா பேசுறேன். அது பாருங்க, அந்த நேரத்துல என்ன அது வரைக்கும் ஆமா இந்த வேலைலாம் நீங்க செய்யக்கூடாது, அந்த வேலைலாம் நாங்க செய்யக்கூடாது, இந்த வேலை நீங்க சொல்லுங்க. கடைசியா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது எங்கன்னா அம்மா கிட்ட தான் ஆரம்பிக்கும். இது பிரச்சனையே இங்கதான் வரும். அம்மா கிட்ட தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அம்மாக்காக வச்சிருக்கிற துக்கம் மாறாது, அம்மா இருக்கிறதுனால துக்கம் அதிகமா ஆகும். இந்த ஆண்களுக்கு ஒரு பழக்கம், ஆண்கள் தான் ஸ்டேஜை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னன்னாலும் எங்க அம்மா மாதிரி எல்லாம் வராது. என்ன கஷ்டப்பட்டு நெட்டை பார்த்து யூடியூப்பை பார்த்து பிரியாணி செஞ்சு அதை பார்த்து இதை பார்த்து எதாவது செஞ்சு புருஷனுக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் அம்மா செய்வாங்க பாருங்க. கீரை குழம்பு வைப்பாங்க, கீரை குழம்பு கருவாடு அச்சிக்க முடியாது, சான்ஸே இல்லை. கீரை குழம்பு கருவாடும் காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. 2 தட்டு அசால்ட்டா உள்ள போகும். இந்த அம்மா அப்போதுல இருந்து போட்டு வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் செய்யும். அம்மா மாதிரி வராது. இவனுக்கு ஒரு புத்தி, என்ன புத்தின்னு கேட்டா, அம்மா சேர், அம்மாக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சான் உள்ள. அம்மாக்கு சேர் போட்டு உட்கார வச்சிட்ட பிறகு பக்கத்துல ஒரு சேர் போடுறேன், வேணா நீ உட்காரு, ஆனா அம்மா சேர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இது ஆண்கள் புத்தி, இதுதான் ஆண்கள். உனக்கு பக்கத்துல ஒரு சேர் போடுறேன், நீ வேணா அதுல உட்காந்துக்க, அம்மா சேர் கொடுக்க மாட்டேன். இவன் சார் வரைக்கும் அம்மா 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 அம்மா. இது என்ன நம்ம பண்ணோம்? எனக்கு உங்க அம்மா சேர் தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், நான் அதுலதான் உட்காரும். அது என்ன அது? நீ அம்மா மாதிரி எல்லா வேலையும் செஞ்சியா? செஞ்சுட்டு அந்த இடத்த பிடி. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அம்மா நாங்க சின்ன வயசுல எதுவும் பெருசாயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சின்ன வயசுல குழந்தைகள அந்த பிள்ளைக்கு என்னென்னவோ செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஆமா கையை கழுவி காலை கழுவி படிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அம்மா ஸ்டேஜ் பாருங்க. அம்மாக்கு சாதாரணமா அந்த சேர் இல்லை, உள்ள ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறானே அம்மாவை. சாதாரணமா உட்கார வச்சான், சும்மா சாதாரணமா உட்கார வச்சான்னு நினைக்கிறீங்களா? அம்மாவை உட்காருமா உள்ள அப்படின்ட்டு. அம்மா அந்த அளவுக்கு அம்மா அவனை பார்த்தாங்க. அம்மா அப்பா பிள்ளைய பார்த்தாங்க, படிக்க வச்சாங்க, பிள்ளைங்களை கையை கழுவுனாங்க, சளியை தூக்கி இழுத்து போட்டாங்க, துணியை மாட்டினாங்க, அவனுக்கு நல்லது கெட்டது செஞ்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சு உள்ள ஒரு சேர் உட்கார்ந்து அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே இந்த அம்மா அண்ணா உங்க அம்மா எதை கலத்தாலும் உங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மா. ஏன் என்னைக்கு நீ கேக்குற? இது விடவே விடாது. அப்போ துன்பங்கள் அதிகமாகி மாறுமே தவிர துன்பங்கள் மறையாது. எந்த ஸ்ரீயாவது எந்த பெண்ணாவது ஆமா டைம் போயிட்டு
ஆமா, அது ஓடினே இருக்கு. எந்த பெண்ணாவது ஏங்க அம்மாவுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் பாக்கலாங்க. எவ்வளவு நாளும் இருக்க போறாங்க, அம்மா தானே பேசிட்டு போனாங்க, பேசுனாங்க, இதெல்லாம் இருக்கு. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போச்சு உணரு. ஆமா, உணரு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அவங்க பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது. அதுக்கப்புறம் கூட வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. காரணம் நான் தான் முன்னாடி உட்காருவேன். முன்னாடி என்ன ஏத்திக்க, முன்னாடி ஏத்துக்க, முன்னாடி உட்கார ஏத்துறேன். தாய்க்கான துக்கம், உன் குடும்பத்துல துக்கம் ஏற்பட்டு இருந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் போன உடனே அந்த துக்கம் மாறணும். மாறாத பட்சத்துல நீ அவனுக்கு நல்ல துணையாவே இருக்க முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன். நீங்க திருமணம் ஆனவங்க, இப்ப திருமணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போறோம். திருமணம் ஆகி வீட்டுக்கு போன உடனே அந்த குடும்பத்தால், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், அதுல இருக்கிறதான நம்ம அந்த சொசைட்டி, அதுல இருக்கிற ஆட்களுடைய துன்பங்கள் மாறினதா அல்லது அதிகரித்ததா? மருமகளை பார்த்து ரூத்தை பார்ப்பது போல உன்னை பார்க்கிறாங்களா? ஒரு ரூத்தை பார்ப்பது போல இல்ல, ரூத்துக்கு இருக்கிற குணாதிசயம், ஆமா நீ போகிற இடத்துல நானும் போவேன், உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய இருப்பு என்னுடைய இருப்பு, உன்னுடைய ஊரு என்னுடைய ஊரு, உன்னுடைய காரியம் என்னுடைய காரியம். இல்ல இதெல்லாம் வேணாம், இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் போதும், வாங்க நம்ம தனியா போலாம். தனியா போய் தனியா சமைச்சு தனியா சாப்பிட்டு தனியா சாவணும். தூக்கத்துக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது, தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து கொடுக்கணும். இப்ப நான் சொல்றேன், முடிக்கிறேன். இப்போ வந்த பிரச்சனை அதிகரித்ததா அல்லது பிரச்சனை மாறினதா அல்லது பிரச்சனை ஏற்பட்டதா? ஏற்பட்டதா நம்ம நல்ல துணை இல்லை. என்ன சார் பண்ணோம்? என்ன பண்ணோம்? இவ்வளவு சொல்லிட்டு இது சொல்றேன்னா நடக்காது. அவன் துன்பத்தை மாத்தப்பாரு, துணையை மாத்தப்பாரு, துணையை இல்லை துன்பத்தை மாத்தப்பாரு. ஸ்லிப் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுல, டைம் ஆயிடுச்சு. ஆமா, துணையை அதுக்கு துணையை மாத்த பார்த்துட்டாரு. அதை அந்த பாயிண்ட முடிச்சுட்டாரு. துணையை மாத்த இல்ல, துன்பத்தை மாத்தப்பாரு, துன்பத்தை மாத்தப்பாரு. வயசான டாக்டர், வயசான ஒரு ஆள், தனியா இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரா? தனியா இருந்த ஒரு ஆள் 65 வயசாயிடுச்சு. 65 வயசானனும் அங்கிருந்து போன் பண்றாரு, டாக்டருக்கு போன் பண்றாரு. ஒரே இருமலா இருக்கு, முடியல, எழுந்து கீழே நிக்க முடியல, எனக்கு ஒரு சுடுதண்ணி போட்டு காப்பி போட்டு குடிக்க முடியலனால கஷ்டமா இருக்கு, டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர் வந்தாரு, மாடிப்படி ஏறி வந்து, அது வரைக்கும் ஒரு பெட்லயே இருக்காரு, இந்த நோயாளி பெட்லயே இருக்காரு, பேஷண்ட் பெட்லயே இருக்காரு. அவர் மாடிப்படி ஏறி வந்து நெஞ்ச முடிச்சாரு டாக்டர். ஏன்னா டாக்டருக்கு வயசு 75. நெஞ்ச முடிச்சு வந்து ஓரமா உட்காந்து என்னன்னு கேட்டாரு. நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியல. உடனே இந்த பேஷண்ட் என்ன பண்ணாரு? கீழே இறங்கினாரு, ஓடினாரு. ஒரு மாத்திரை எடுத்து, கையில இருக்கிற ஒரு சாரிடன் ஒரு மாத்திரை எடுத்து, ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து கொஞ்சம் போய், ஆமா சுடுதண்ணி போட்டு எடுத்து வந்து டாக்டருக்கு கொடுத்து, டாக்டர் சாப்பிடுங்க அப்படின்னாரு. யாரு? பேஷண்ட். உடனே டாக்டர் மாத்திரை போட்டாரு, தண்ணி குடிச்சாரு, எழுந்து உட்கார்ந்தாரு. டாக்டர் யூ ஆர் ஆல் ரைட்? எஸ் ஐ அம் ஆல் ரைட் அப்படின்னாரு. உடனே டாக்டர் என்ன பண்ணாரு? எடுத்தாரு, ஒரு பேப்பர் எடுத்தாரு, எழுதினாரு. இந்த 500 ரூபாய் பீஸ கொடு அப்படின்னாரு. பேஷண்ட் கேட்டாரு, இது எந்த ஊர்ல அடுக்கும்? சட்டப்படி பார்த்தா டாக்டர் நீங்க தான் பீஸ கொடுக்கணும். ஏன்னா மேல வந்தீங்க, நெஞ்சு வலி வந்துச்சு, நான் போய் முடியாதவன் இறங்கி போய் டீய போட்டு மாத்திரை எடுத்து உன் கையில கொடுத்து நீ நல்லா ஆயிட்ட, நான் தான் உன்னை கூப்பிட்டு நீ தான் எனக்கு பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னாரு, அதெல்லாம் இல்லை, நீ எப்படி போன் பண்ண? டாக்டர் நெஞ்சு வலிக்குது, நான் செத்துருவோம் போல இருக்கு, கீழே இறங்க, பெட்டை விட்டு கீழே கூட இறங்க முடியல, தண்ணி கூட போட்டு குடிக்க முடியல, எனக்கு ரொம்ப மோசமாகுது, வாங்க கூப்பிடல. இப்ப நீ என்ன பண்ண?
பெட்டை விட்டு கீழே இறங்கின, டீயை போட்டு வந்தவன் போனவர்களாம் டீயை போட்டு எனக்கும் டீயை போட்டு கொடுக்குற அளவுக்கு நீ ஃப்ரெஷ் ஆயிட்ட. அப்போ பீஸ் யார் கொடுங்க, நீயா நானான்னு கேட்டாராம். இப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தை மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்தில நான் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த துன்பத்துல நான் கொஞ்சம் துணை எடுத்துக்கணும், அந்த துன்பத்துல நான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா உனக்கு துன்பமே இருக்காது. துன்பமே இருக்காது. நமக்கு துன்பம் பெரிய துன்பம் தான், பெரிய கஷ்டம் தான். ஆனா மத்தவன் படுற கஷ்டத்தை நீ பார்த்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கிறது ஓடி போய் 10 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே அறுத்து செடியில அறுத்துன்னு வரதெல்லாம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அது கிடைக்கும். போய் எத்தனை ஆபீசர் கிட்ட திட்டு வாங்குறான்னு தெரியாது, எத்தனை டிராபிக்ல போய் எங்க நுழைஞ்சு போறான் அப்படின்னு சொல்லி தெரியாது, எத்தனை தலைவலியோடு போறான்னு தெரியாது, எத்தனை பேர் கேள்வி கேட்கறான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும்னு தெரியாது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இவன் இதெல்லாம் ஒரு பெருசாவே என்றது, இதெல்லாம் பெருசாவே நினைக்கிறது இல்லை. ஆனா குடும்பத்தை நடத்த நம்ம பெருசா நினைச்ச பாருங்களேன், நம்ம புத்தி உள்ள ஸ்ரீயா இருக்க முடியாது, குணசாலியான ஸ்ரீயா இருக்க முடியாது. அவர் கஷ்டப்படுறத நீ பார்த்துட்டு உன் கஷ்டங்கள்லாம் இருக்கும், அவருடைய கஷ்டத்துக்கு நான் துணையா நிக்கணும்னு நினைச்சுனா உன்னுடைய நெஞ்சு வலி பெருசா தெரியாது. உன்னால கீழே இறங்க முடியலன்னு சொல்ற பாருங்க, அது உன்னால முடியாது. உன்னால போய் டீ போட முடியலன்னு சொல்ற பாருங்க, அவன் பண்ற கஷ்டத்தை நீ பார்த்தா இதெல்லாம் உனக்கு பஞ்சா பறந்துடும். நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு ஒரு புத்தி உள்ள ஆராதனை, ஒரு புத்தி உள்ள ஆராதனை. வார்த்தையை கேட்கறது தான் புத்தி உள்ள ஆராதனை. எத்தனை பேர் இந்த புத்தி உள்ள ஆராதனையில புத்தியை பெற்றுக்கொண்டு வெளியே போக போறீங்க? வெளியே போக போறது தெரியல. இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன். தலையா இருக்க வேண்டியவன் தலையா இல்லாததுனாலும், சரீரம் தன்னுடைய வேலையை செய்யாத பட்சத்திலும் குடும்பங்களில பிரச்சனைகள் வருகிறது. ஒரு துணையாயிருந்து நீ செய்ய வேண்டிய காரியம். துன்பம் வந்தது உண்மைதான், உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை உண்மைதான், இல்லைன்னு சொல்றேன். உன் பிரச்சனையின் மத்தியில மத்தவங்களுடைய நினைவை கொஞ்சம் கொண்டு வாங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாவே இருக்காது. எனக்கு ஒரு பழக்கம், நான் மத்தவங்களுடைய நிலைக்கு போயிடுவேன், அப்படியே மத்தவங்களுடைய நிலைக்கு போயிடுவேன். அவன் என்ன நினைக்கிறான்றதுக்காக இன்னைக்கு என் வாழ்க்கை சக்சஸா போனதுக்கு காரணமே இருந்தான். அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தேவைப்படுது, அவன் சந்தோஷமா இருக்கானா துக்கமா இருக்கானா, அவன் வேதனைப்படுறானா கஷ்டப்படுறானா, அவன் நிலைக்கு போய் பார்ப்பேன். உன்னை துணையாக தேவன் வைத்திருக்கிறார், உன்னை துணையாக வைத்திருக்கிறார். இந்த துணை மத்தவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு, மத்தவங்களுடைய கஷ்டத்தை நினைக்கும் போது உன் கஷ்டம் உனக்கு பெருசா தெரியாது. எனக்கே நெஞ்சு வலி, எனக்கே கஷ்டம், நானே கீழே இறங்க முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா இவன் வாழ்க்கையும் வீணா போயிருக்கும், அவன் வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, நான் பரவாயில்ல, என்னால இப்ப முடியுது, நான் நினைச்சா கீழே இறங்குவேன் என்று சொன்னதுனால 2 உயிரை காப்பாச்சு. நீ கீழே இறங்கு, கொஞ்சம் கீழே இறங்குங்க, கொஞ்சம் இறங்குங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இறங்கி பாருங்க, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க. ஆண்டவர் என்னை துணையாக தான் வச்சிருக்கிறார் சொல்லி நினைச்சு பாருங்க. உன்னை துணையாக தான் ஆண்டவர் படிச்சாரு. உன் வேலையே அதுதான். அவன் கஷ்டத்துக்கு துணை, அவன் வேதனைப்பட்டால் துணை, அவன் கண்ணீரிட்டால் துணை, அவனுடைய சரீரத்துக்கு துணை, அவனுடைய மற்ற எல்லா காரியத்துக்கும் நீ துணை. உன் வேலையை நீ செய்யாத பட்சத்துல ஆண்டவர் உன்னை உண்டாக்கினதுக்காக வேதனைப்படுவார், கஷ்டப்படுவார். தலையா இருந்து நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாத பட்சத்துல
உனக்குண்டான வேலைகள் மற்றவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. உன் குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாகும். மனைவியை கவனிக்க வேண்டியது, குடும்பத்தை கவனிக்க வேண்டியது, பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது, வீட்டை கவனிக்க வேண்டியது உன் வேலை சார். காசு பணம் ரெண்டாவது. காசு பணத்தை சம்பாதிச்சு போட்டுட்டு குடும்பத்தை பார்க்காம போனா, நான் எதுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி நமக்கே தெரியாது. போகும்போது எதையும் கொண்டு போட்டுல, நீ சம்பாதிச்சதெல்லாம் மொத்தமா சேர்த்து காரு, வீடு, பங்களா, சொத்து சொகத்தை எல்லாத்தையும் போட்டா வீட்டுல உன் பொட்டியில போட்டு அமுக்குறாங்க. இல்லை, சமாதானத்துக்காக தானங்க, சந்தோஷத்துக்காக தானங்க, உன் குடும்பம் சாட்சியா நிக்கணும்னு சொல்லிதானங்க, உன் குடும்பம் அடையாளமா இருக்கணும்னு சொல்லிதானங்க. எதுக்குங்க காலையில போய் நைட் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துல சமாதானம் இல்லாம நீங்க சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? சொத்து சொகங்களை வாங்கி என்னங்க பிரயோஜனம்? வீடு வாசல் கட்டி என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். தலையா இருந்து நான் செய்யற வேலை, சரீரமா இருந்து நான் செய்யற வேலை. தலையா இருந்த ஆண்டவர் ஏன் தலையா படிச்சாரு? நான் சொல்றேன், வருகிற நாட்கள்ல பேசுவோம். ஏன் தலை? ஆண்டவர் ஏன் நம்மை ஆமா அந்த தலையை உண்டாக்கினார் சொல்றேன். உன்னை துணையாக உண்டாக்கி இருக்கிறார். உங்க வேலையை நீங்க செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் நான் சொன்னது போல கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். அந்த நூல் அறாது, அந்த நூல் அறாது, உன் குடும்பம் அறாது. நீங்க நம்ம கேட்கலாமா? இது எப்படி ஆகும்? கர்த்தராலே எல்லாம் ஆகும், தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாம் கொஞ்சம் சோதனை சொல்லுங்க பாக்க. எல்லாம் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, அழகான குடும்பத்துக்காக, ஒரு அழகான குடும்பத்துக்காக, ஆமா கண் திறக்கப்பட்டவனாய் உனக்கு தேவன் கொடுத்த மனைவிக்காக, குடும்பத்துக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக எல்லாம் சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அண்ணா என்னை நான் வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அண்ணா என்னை நான் வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என்மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று சொல்லி அதை பார்த்து பேச சொன்னார். எத்தனையோ குடும்பங்கள் உயிர் இல்லாதபடி, எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தாவே காய்ந்து தேய்ந்து போய் அந்த எலும்புகளிலே ஈரம் இல்லாத, பசை இல்லாத, செத்து போன எலும்புகளை குறித்து இன்றைக்கு பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையட்டும், இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பம் எல்லாம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. நாங்க கர்த்தாவே அடையாளம் உள்ள ஒரு குடும்பமாக, சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, ஓ கர்த்தாவே நாங்க தேவன் உண்டாக்கின அற்புதமான ஒரு குடும்பமாக மாற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் செயல்பாடுகள் செயலந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தால். எந்தெந்த குடும்பத்துல கர்த்தாவே பிசாசானவன் எதிர்த்து சமாதானத்தை குலைக்கிறானோ, கெடுக்கிறானோ, இயேசுவின் நாமத்தால இப்போதே சுட்டரிக்கிறோம். பூரண சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகட்டும். ஒவ்வொரு கர்த்தாவே ஆத்மாவும் எலும்புகளும் இன்றைக்கு தன்னை ஏன் உண்டாக்கினார் என்பதை அறிந்து புரிந்து குடும்பத்தை நடத்த என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு பிள்ளைகள் வாழ கிருபை செய்யும். பூர்ண சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்யும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பிள்ளைங்க கடந்து போகும்போது தேவ பிரசன்னம் கூட போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமை விடட்டும். ஆசீர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும், ஆறுதலும் தேடுதலும் அழித்தலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் செல்லுங்க. கர்த்தரோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.